குடும்பத்தோட கோடி கோடியா சொத்துக்களை குவிக்காம கடைக்கோடி மனுஷ வாழ்க்கையில் ஒழிய இலவச திட்டங்கள் யாருமே டாஸ்மாக் ரிலேட்டடா வாக்குறுதி கொடுக்கல இந்த முறை. அது பெரிய என்னுடைய பயிற்சி இன்னைக்கு இல்லை, ஸ்டார்ட் பண்ண. மரியாதைக்குரிய சிவக்குமார் அவர்களே, வந்தோமா வாக்களித்தோமா என்று இருக்க வேண்டும். தவறான தகவல்களை எல்லாம் கொடுக்கக்கூடாது. டாஸ்மாக் கடையை திறந்தது யார் என்று கூட தெரியும். தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடை 1983 மே மாதம் 23 எம்ஜிஆர் அவர்களால் திறக்கப்பட்டது என்ற விவரம் கூட அறியாதவராக இருக்கிறாயே. வீட்டிலிருந்து வரும்போதே தயார் செய்து கொண்டு வந்திருக்கிறாயே. கலைஞர் உன்னை எப்படியெல்லாம் பாராட்டினார். நீ யார் என்பது இந்த நாட்டுக்கு தெரியாதா? கரித்துண்டையும் வெள்ளை துண்டு கட்டிகளையும் வைத்து சாலையிலேயே படம் வரைந்து வாழ்க்கையினை நடாத்தி கொண்டிருந்த நீ இப்போது எவ்வாறு இருக்கிறாய்? உன்னுடைய குழந்தைகளெல்லாம் உன்னுடைய தொழிலுக்கு வரலாம், அது ஒரு நியாயம். ஆனால் அரசியலுக்காகவும் இலக்கியத்திற்காகவும் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுடைய குடும்பம் அந்த வழியிலே வருவது மட்டும் தவறாக தெரிகிறது உங்களுக்கு. ஆனால் பணம் சேர்ப்பது என்று ஒரு வார்த்தையை உன்னுடைய குடும்பத்தார் மட்டும் உன்னுடைய தொழிலிலே வந்து பணத்தை கோடி கோடியாக குவிக்கலாம். ஆனால் அரசியலுக்காக வேண்டி வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் குடும்பத்தின் தகுதியுடையவர்கள் மட்டும் அரசியலுக்கு வரக்கூடாது. என்ன அற்பத்தனமான எண்ணம்! உன்னை போன்றே இந்த மக்களை சுரண்டி அவர்கள் வாழவில்லையே. தன் வாழ்நாளையே இந்த சமுதாயத்திற்காக அல்லவா அர்ப்பணித்துக் கொண்டிருக்க